அப்போ அல்லாஹ் சொல்கிறான், பனி இஸ்ராயல்கள்ட்ட போய் நீங்களே கேளுங்க, அவங்களுக்கு எத்தனை வாட்டி சுலுக்கு கொடுத்தேன், எத்தனை வாட்டி புரிய வச்சேன், எவ்வளோ நபிமார்களை அனுப்புனேன், எத்தனை வேதங்களை கொடுத்தேன், அவங்க என்ன பண்ணாங்க, நீங்களே கொடுங்க. இப்போ நான் கூட சொன்னேன்ல, குரானுடைய அந்த பாதி பனி இஸ்ராயல்களை பற்றி நம்மக்கிட்ட சொல்கிறான். ஏன் அதெல்லாம் சொல்கிறான்? பனி இஸ்ராயல்களை பார்த்து அவங்ககிட்ட நம்ம போய் டைரெக்டாக கேட்டோம்னு வச்சுங்க, கொஞ்சம் அல்லாவை பற்றி சொல்லுங்கன்னா அவன் என்னம்மா கதையை அடிச்சு விடுவோம். நான் அல்லாவுடைய செல்ல பிள்ளை, நாங்கள் அந்த காலத்துலேருந்தே அல்லானா எங்களுக்கு உசுறு, அல்லாவுக்கு நாங்கன்னா உசுருமா. அதனால தான் அல்லா என்ன பண்ணுறான், பனி இஸ்ராயல்களை பற்றி என்ன நடந்துச்சுன்ட்டு அவங்களுடைய அந்த 1400 வருஷம் ஹிஸ்ட்ரி இப்போ சொல்லிட்டான். மூசா நபி காலத்திலிருந்து இன்னும் வரும், இன்னும் ஒரு 10-20 வசனம் தாண்டி மறுபடியும் பனி இஸ்ராயல்கள் கண்டினியூ ஆவாங்க. அப்போ அதில் என்ன சொல்கிறான், அவங்ககிட்ட போய் கேட்டு பாருங்க, இதுக்கு முன்னாடி வாழ்ந்த அந்த மக்கள்கிட்ட நீங்கள் கேட்டு பாருங்க நான் எவ்வளோ தெளிவாக சொன்னேன்ட்டு. மேலும் அல்லாவிடமிருந்து நற்பேறு வந்த பின்னர் யார் அதனை பரிமாற்றம், துர்பாக்கியத்திற்கு பதிலாக பரிமாற்றம் செய்கின்றாரோ அவரை அல்லாஹ் எத்தனை கடுமையாக தண்டிக்கிறான் என்பதையும் அவர்களிடமே கேளுங்கள். இப்போ அல்லாஹ் ஒரு நியாமத்தை கொடுக்குறான், அந்த நியாமத்தை சாபமா மாத்திக்கிற ஆளு எப்படி இருப்பான்னு நீ அவங்ககிட்டயே கேளு. அப்படி மாத்தினா எப்படி சுழுக்கு விழுந்துச்சுன்னு அவங்ககிட்டயே கேளு. 2 தடவை சுழுக்கு விழுந்துச்சு பனி இஸ்ராயல்களுக்கு. ஜெருசலத்தில் ராஜபோக வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் தடவை நெபுகட்நெசர் வந்தான், அடிச்சு தூள் கிளப்புனா மொத்த ஊரே காலி, டோட்டல் ஊர் டெமாலிஷ். அவங்களுடைய ஹரமும் இடிக்கப்பட்டுருச்சு, காபாவும் இடிக்கப்பட்டுருச்சு. எது அவங்களுடைய காபா? எது? ஜெருசலம், பைத்துல் முகத்தஸ் இடிக்கப்பட்டுருச்சு.